வாங்க வாங்க. சுகர் ஃபேக்டரி முதலாளி மகனை ரங்கசாமி அண்ணன் காணாம போன வழக்கில் போலீஸ்காரங்க நேற்று கைது செஞ்சது கேள்விப்பட்டீங்களா? உங்களை பத்தி தப்பா நினைச்சதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஃபேக்டரியில வேலை பார்க்குற தோழர்களோ ரங்கசாமி தோழரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோ கம்ப்ளைண்ட் கொடுத்து தயங்கினப்போ அந்த முதலாளியோட மகளே அவங்க அண்ணனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தது துணிச்சலான விஷயம் தான். அவர் பிள்ளைங்க அடறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தேன். அவனுங்க பணத்தை கொடுத்துட்டு எப்படியும் வெளியே வந்துருவானுங்க. ஒரு 2 நாளாவது உள்ள இருந்துட்டு வரட்டும். உங்களை மாதிரி ஆளும் குடும்பத்துல இருந்தா கூட கொண்டுருவாங்க, விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆசையல்ல எல்லாமே இல்ல. ஆனா சுகர் ஃபேக்டரி ஓனருக்கு மூட நம்பிக்கை கொஞ்சம் அதிகம். அவருக்கு அதிர்ஷ்டம் நம்புறதுனாலதான் இன்னும் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. என்ன சமைக்கிற இடத்துல லேடிஸ் யாரும் இல்ல, நீங்க மட்டும். நாங்களாம் இங்க வரக்கூடாதா? அவன் எல்லாம் பொம்பளைங்க வேலை தானே. அப்படியா? அப்படித்தானே நம்ப வச்சிருக்காங்க. அந்த துணி எடுங்க. இந்த மாதிரி பெரிய கூட்டத்தில் சமைக்கும் போது அன்பு மட்டும் போதாது, கொஞ்சம் அதிகமான உடல் வலிமையும் தேவை. அதனால பெரிய கூட்டத்தில் சமைக்கிறது ஆண்களின் வேலை. நீங்க கண்டிப்பா இதுல கலந்துக்கணும்னா அப்படி உட்காந்து காய்கறி இருக்குங்க, 2 பேரும் சேர்ந்து குழம்பு வைப்போம். நீங்க ஏன் என்கிட்ட கேட்கவே இல்லை? என்னம்மா வேண்டுதலுக்காக மட்டும் எடுத்தியா இல்ல பேணி இது கொடுக்க சொல்லியா? உடம்புக்கு வேற எதுவும் பிரச்சனையாகிறதுதான் என்ன யாரு பார்த்தாலும் கேட்கிற முதல் கேள்வி. நீங்க கேட்கவே இல்லையே, அதான் கேட்டேன். உங்க முடியும் நீங்க வச்சிருக்கீங்க இல்ல, நான் கேட்கறது என்ன? ரொம்ப சின்ன வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் அவனுக்கு எதுவுமே ஒத்து வரல. எல்லாமே சண்டையில தான் முடியும். அவன் ஒரு 2-3 தடவை அவன் என்ன அடிச்சிட்டான். அப்படியே ஒரு தடவை அவன் அடிக்க முயற்சி பண்ணும்போது நான் திருப்பி அடிச்சிட்டேன். அவன் என் முடிய பிடிச்சிட்டான். கொஞ்ச நேரம் என்னால் அசையவே முடியல. ரொம்ப பலவீனமா. அதுக்கப்புறமா அவன் பலவீனமா உணர்ற இடத்தை பிடிச்சு நசுக்கி அவனை கீழே விழ வச்சேன். ஒரு ஆம்பளைக்கு என் உடம்பு மேல அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுக்கவே கூடாதுன்னு அப்ப முடிவு பண்ணேன். அன்னைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து முடிய வெட்டிட்டு. இப்படி பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் முடிவு எடுக்கணும், நான் கேட்கணும், நீங்க எதிர்பார்க்கணும். இது அதிபயங்கரமா இருக்குல்ல? ஐயோ இல்ல இல்ல, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் தோணுச்சு. அடுத்து 10 நிமிஷம் வந்துடுறேன். இருக்குல்ல, எப்பயாவது 2 பேரும் கிடப்பதியா சந்தோஷமா? நீங்க வேற என்ன என் பேரு கல்பன் பெருமாள். இல்லை, எனக்கு சொல்லணும் தோணுச்சு. வெளிநாடுகள் வண்டி வச்சிடக்கூடாது. அது கடந்திருந்தால் வெளி தொழிலாளிகளுக்கு ஒரு வேலை சேர்த்துக்கலாம். அது பண்ணிடலாம். எனக்கு அதெல்லாம் ஒரு குழப்பம். வேற என்ன குழப்பம்? எது இந்த எந்த அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்ன காதல் பயப்பட்டுட்டீங்களா? அது அப்படிலாம் சொல்ல முடியாது. மாதிரி பிடிச்சிருக்கு, ஆனா ஊர்ல இருந்து ஒரு குரல் அது தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கு. என்ன தப்புன்னு சொல்லுது? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்ட காலத்தில் நிற்கிறது. இதுல கூட ஒரு பொண்ணை வேலை கூட்டிக்கிட்டு அவங்களே கஷ்டப்பட்டு கொடுங்க. அந்த குரலை அப்படியே உள்ள போட்டு ஆழமா குடி தோண்டி புதைச்சிடுங்க. நம்மள மாதிரி போராட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். மக்களை ஒரு போராட்டத்துக்கு வாங்க கூப்பிட்டா அவங்க என்ன கேட்பாங்க? உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? நீங்க எந்த போராட்டத்தை வேணா நடத்தலாம், ஆனா நாங்க அப்படியான்னு கேட்பாங்க. இப்போ நமக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குன்னா அவங்க நம்மளையும் அவங்கள ஒருத்தரா பார்ப்பாங்க. அரசியல் கோட்பாடுகளை எனக்கு புரிய வச்ச ஆசிரியனா மட்டும் இல்லாம தனி மனித வாழ்க்கையோட சிக்கல்களை எளிமையா புரிய வைக்கிற ஒரு தந்தையோட இடத்துலையும் கே தோழர் இருந்தார். தாய் மகன் மேல வைக்கிற அன்பா இருக்கலாம், மகன் தந்தை மேல வைக்கிற அன்பா இருக்கலாம், சகோதர பாசமா இருக்கலாம், காதல இருக்கலாம். சிலரும் ஒரு மனிதன் ஒரு பொண்ணை பெருங்காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தடுமாற்றங்களை கடக்கும் கல்யாணம் படிக்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் பாட்டாளி வர்க்கமா வங்கினோம். விஞ்ஞான வளர்ச்சியால ஒவ்வொரு நாளும் அதிகப்படியாக உருவாக்கி அதனால தன்னோட மதிப்பை குறைச்சி முதலாளிக்கான உற்பத்தியை கூட்டுது. ஏன் எங்க வந்து நிக்கிறீங்க? வேற யாராவது வராங்களா? இல்ல அப்படிலாம் எனக்கு ஒரு மாதிரி
இல்ல என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். இங்கே உட்காரு. ம், சரி. தோழர், ம், தோழர், தோழர், இதை இங்கே பேசலாமா தெரியல. பேசாம உள்ளே வச்சுருந்தா ஒரு மாதிரி இறுக்கமா பாரமா இருக்கு. கேட்கத்தோட்ட சொன்ன கேட்டிருந்தாரு. அவங்க 2 பேரும் வெறும் தோழர்களை மட்டும் இல்லாம ஏன் என்ன கூடாது? இல்லை, எனக்கு மனசுல தோணுச்சு, கேட்டேன். உங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டி அப்படியே விட்டுரும். இல்ல நீங்க சொல்றது புரிஞ்சா உடன்பாடு இருக்கா இல்லையான்னு என்னால சொல்லுங்க. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஒன்று பகிர்ந்துக்கிட்டு ஒத்துமையா ஒரே வீட்டுக்குள்ள ஒரு வீட்டில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தோழர், Give me some time. மனசுல